மீனுக்கு எப்போயுமே ஃபுட்டு தான் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம வெஜிடேரியனில் எதுவும் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட் டைமாக இந்த தர்பூசணி பழத்தை நம்ம வந்து மீனுக்கு இறையா போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா செட்டப். விளக்கமாத்து குச்சியில் வந்து தர்பூசணியை கட் பண்ணி அதை வந்து கோத்து வச்சுருக்கேன். இதை நம்ம டேரெக்டாக உள்ள போட்டுடலாம். டேரெக்டாக உள்ள போட்டுட்டோம்னா அப்புறம் அந்த நாளைக்கு இதை வெளியில் எடுக்கும்போது அது எடுக்கிறது கஷ்டமாக போயிடும். விளக்கமாத்து குச்சியாக இருந்தால் அப்படியே விளக்கமாத்து குச்சியோட சேர்த்து எடுத்துட்டோம்னா அது வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இப்படி. ஸோ போட்டுட்டு ஒரே நாளில் வெளில எடுத்துருங்க. 2 நாள் 3 நாள் விட்டிங்கன்னா தண்ணி நாசமாக போயிடும். இப்போ இதை கொண்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ளே போடலாம். நம்ம இந்த தர்பூசணியை நம்மளோட சீப்ரா தொட்டிக்குள்ளே உள்ள இறக்கி விட்ருவோம். எடுத்தோடனே திங்காது, ஏன்னா இது வரைக்கும் வெஜிடபிள் அது எதுவும் ட்ரை பண்ணதில்லை. நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம் எவ்வளோ சாப்பிட்ருக்குன்னு. அடுத்து நம்மளோட மவுளி தொட்டிக்குள்ளே விடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டைகர் தொட்டி அதுக்குள்ளே விட்டுருவோம். ஃபைனலாக ஒன்று இருக்குது, அதை நம்மளோட ஏஞ்சல் தொட்டியில் விட்டுருவோம். கப்பி தொட்டியில் எதுவும் விடலை, எனக்கு கப்பி வாய் ரொம்ப சின்னம், அதனால இது சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். வாய் எதுக்கெல்லாம் பெருசாக இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து தர்பூசணி போட்டிருக்கோம். நாளைக்கு எப்படி எவ்வளோ சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.